ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் K-popers அண்ட் இது கதைக்கு ஒப்புமா செக்ஷன். நான் உங்கள் மேகு. ஸோ இப்போ நம்ம என்ன கதை கேட்டுட்ருக்கோம், விச் இஸ் ரெசிடென்சி கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ எபிசோட் 6 இன்றைக்கி வந்து கேட்க போகிறோம். எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறையா பேர் நல்ல நல்ல கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்களே. அதுவும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சதும் யூகி தோராவோட கமெண்ட் தான் படித்தேன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் மோட்டிவேஷன், எந்திரா 4:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பூட்டும் விதமாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். ஓகேயா, கதையை கேட்டுட்டு புரியுதோ புரியலையோ என்னென்னமோ என்ன வேணால் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து எப்படி வந்து அடுத்து கொண்டு போகலாம். இல்லை உங்களுக்கு புரியலைன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். பட் இப்போதைக்கு வந்து கதையை கேளுங்க. நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து நானாக அப்படியே டக்குன்னு உளறி கொட்டிடாமல் அந்த ட்விஸ்டோடு அப்படியே அந்த கதையை கேட்கும்போது, ஓ இதனால தானே அது அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் எதுவும் சொல்லலை. இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், நான் கமெண்ட்லேயே வந்து விளாவரியாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு வந்து அப்படி இருங்க. ஓகே, சரி, ஃபைன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்கும், நம்ம வந்துட்டு மெக்ஸ் வந்துட்டு ஜேகே கிட்ட கேட்டிருப்பா. ஒரு புக்கை எடுத்துகிட்டு, இது என்ன புக்கு, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு கிழிச்சு போட போகிறான் அப்படி இப்படிலாம் சொல்ல, ஜேகே பதறா. அப்படி ஏன் இவ்வளோ பதட்டம் அப்படின்னா, அந்த என்டையர் ஷெல்ஃபில் அந்த ஒரு புக்கு, ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் கூட வந்துட்டு புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ஜான்வரி மாதத்தில் ஒரு 2 புக்கு வாங்கினேன், அப்புறம் ஒரு 3 புக்கு வாங்கினேன். ஆக மொத்தம் என் ஷெல்ஃபில் 5 புக்கு இருக்குது இந்த மாதத்தோட. ஓகே, படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் தான் சொன்னேன்ல, ரெசல்யூஷன்லாம் சொல்லுங்கன்னு கூட ஒரு எபிசோடில் கேட்டேனே. நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், என்ன நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம், நம்மளோட பிளான் என்னன்றதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, டைம் கொஞ்சம் கிடைக்கல. இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப்பை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, சரி, ஃபைன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த என்டையர் கபோர்டில் அந்த ஒத்த புக்கு இருக்கவும் இவ எடுத்து வச்சுட்டு, அதுவும் அதில் வந்து நியூயார்க் சிட்டி லைப்ரரியோடைய ஸ்டாம்ப் வந்து குத்தி இருக்குமா. ஸ்டாம்ப் குத்தினாலே என்ன அர்த்தம், லைப்ரரியோட புக்குன்னு அர்த்தம். ஏன்பா இப்படி வந்து லைப்ரரி புக்கை திருடி வச்சிருக்கா, இதனால நான் உன் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மெக்ஸு கிண்டலாக பேசவும், ஜேகே அதை வந்துட்டு பார்த்துட்டு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பானா. அதுக்கு மெக்ஸ் வந்துட்டு, இல்லை நான் ஏன் வந்து இது கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன், இது என்ன இந்த ஒரு புக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக பேச, அவன் மூஞ்சி கிழிச்சு போட செய்கிறான் அப்படின்னு சொன்னதும் ஒரு மாதிரியாக போகுமா. ஓஹோ, நியூயார்க் சிட்டி லைப்ரரின்னு வேறு போட்டிருக்கா, அப்படின்னா இது யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளா அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்கவும், இவன் ஆமான்னு தலையாட்ட, சரின்னு சொல்லிட்டு இது எப்போ வந்துட்டு இது எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி மெக்ஸ் வந்துட்டு கேட்கவும், இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு எல்லா கதையும் சொல்லியிருப்பான். அவன் வீட்டு கதை, ஓடி வந்த கதை, அவங்க சூரியக்காரங்கன்ற உண்மையை கூட ஓப்பன் அப் பண்ணியிருப்பார். யார் கேட்குறாங்களோ யார்ட்டையுமே விட்டு வைக்கிறது இல்லை, இருங்கமாக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. ஆனால் மெக்ஸுக்கிட்ட அந்த அவரோட யூனாவோட கதையை, லவ்வை அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஓப்பன் அப் பண்ண போகிறாரு. ஓகேயா, ஸோ மெக்ஸ் வந்துட்டு பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறா, அப்படி அவளை ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணப்போ, இல்லை ஆக்சுவலி செகண்ட் டைம் மீட் பண்ணப்போ, ஆனால் அது தற்செயலாக நடக்கலை. அவளை லைப்ரரியில் ஃபாலோ பண்ணிவிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவள் கூட சரியாக பேச முடியலையா, அதனால் ஃபர்ஸ்ட் டைமா, அது எப்போ அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்கவும் ஜேகே பார்க்குறான். சரி, ஓகே, இதுக்கப்புறம் மறைச்சி பிரயோஜனம் இல்லை, நம்ம யூனாவை எப்படி மீட் பண்ணோம் செஞ்சோம் அப்படிங்கிற கதையை வந்து ரிவியல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்டு, அது அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கு போனால் ஜேகே ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிறான். அந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா, வெளியாட்கள் பெருசாக உள்ளே வர முடியாது. அவன் ஒரு வீட்டுக்கிட்ட நின்றுட்டு டோர் நாக் பண்ணுறான். கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குவார்ட்டர்ஸு, அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான். ஓகேயா, ஸோ அதில் வந்துட்டு ஒரே மாதிரி வீடுங்க தான் இருக்குமா. இந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு லெட்டரை வச்சுட்டு, இந்த வீடு தானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை இது இந்த அட்ரஸ் தானே வந்து லெட்டரில் போட்டுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சத்தம் போடலாங்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பின்னாடி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குரல். ஜேகே அப்படியே திரும்பி பார்க்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆட்டிடியூடாக வாய்ஸில் ஒரு பொண்ணு அப்படியே போல்டு அப்படியே ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்க, ஜேகே மிரட்டுற துணையில் கேட்கவும் அப்படியே திரும்புகிறார். ஜேகே பார்த்து, ஹலோ யார் நீங்கள் அப்படிங்கிறா. இல்லை அது ஐயோ
ஜோ சு 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 ஷு ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா பேரை சொல்லலான்னு வர ஷுகாவா அப்படிங்கிறா. என் அண்ணன் தான். ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லை. ஓ அம், நீங்கள் நான் அவரோட ஹலோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது நான் அவரோட ஒரு கேஸில் விக்டிமா. நான் பார்த்தா விக்டிம் மாதிரி தெரில. கையில் டாட்டோ, ரொம்ப ஆள் பார்க்க ஃப்ரீக்கியாக இருக்கா, ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு கிரிமினலா அப்படிங்கிறா. இல்லை இல்லை அது அப்படின்னு சொல்லி கண்ணை துடைக்கவும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவன் வந்துட்டு அப்படியே இவனை பார்த்து லைட்டாக மெய் மறந்து இதில் வேற வந்து மாட்டிக்கிட்டோமா, இப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு போய் சொல்ல வராமல் ஜேகே கஷ்டப்பட அவஸ்தப்படண்ட சாரி அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஓ ஐ விட்னஸா அப்படிங்கிறா. ஆ ஆமாம் ஆமாம் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்ல, ஓ பாரு ஐ விட்னஸா, என்ன கேஸ் அது? அது வந்து வந்து அம், என்னோட என்னோட சரி ஓகே, ஏன் இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி பேசுகிறீங்க? ஃபைன், சுகா நான் இங்கே இல்லை, அவன் வேறு டவுனுக்கு ஒய்ஃபோட மூவ் ஆகி போயிட்டான், துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜேகே தள்ளி விட்டுட்டு அங்கே வீட்டுக்கிட்ட போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண கீ போட்டுக்கிட்டு இருக்க ஜேகே பார்க்குறான். வேறு டவுனா? ஒய்ஃபும் சேர்த்தா? ஆமாம், ரெண்டும் என்னை விட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ காண்டில் உள்ளே போக ஜேகே அவனும் பின்னாடியே உள்ளே போகிறான். இவ திரும்பி பார்த்துட்டு ஸ்டாப், வெளியே போ, யார் நீ, எதுக்கு உள்ளே வர? ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் டேஞ்சர் தான், எனக்கும் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் தானே, ஒன்றும் பழகினவங்களாம் இல்லையே, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வச்சு என்னை கொலைகளாக பண்ணிட்டீங்கன்னா. வாட், என்னை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரி தெரியுது அவனுக்கு? அப்படி இல்லை, என்ஒய்சி கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் இல்லையா, சீரியல் கில்லர்ஸ் நிறைஞ்ச ஊர், அதனால் இது ஒன்றும் என்ஒய்சி இல்லை, பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன அழகான டவுன். இருந்தாலும் யாரையும் நம்ப முடியாதுங்க, நான் வெளியேருந்தே பேசுகிறேன். ஏ உன்னை யாரை உள்ளே கூப்பிட்டா? ரொம்ப ஓவராக பேசுகிற. சரிங்க, கோச்சுக்காதீங்க. உங்கள் அண்ணா சுகா அவரோட ஒய்ஃபோட எந்த டவுனில் இப்போ இருக்காரு? எந்த டவுனா? எதுக்கு? அவன் போலீஸ் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோ, நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு தெரியும், உன்னை பார்த்தாலே சரியில்லை அப்படின்னு சொல்லி டாப் டு பாட்டம் கையில் இருக்க டேட்டு எல்லாம் பார்க்க ஜேகே அதை மறைச்சிட்டு, அது பார்க்க ஃப்ரீக்கியாக இருக்கும், பட்டு நான் ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட். அதான் டேட்டோ ஆர்டிஸ்ட்னா டேட்டு போட்டுக்கணுமா கையில்? ஏதாச்சும் அப்படி இருக்கா என்ன? அப்படி இல்லை, ஆனால் ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக நானே உடம்புல பச்சை குத்திக்கலனா என்னை நம்பி வர கிளைண்ட் எப்படி என்கிட்ட கையை கொடுப்பாங்க, களை கொடுப்பாங்க, உடம்ப கொடுப்பாங்க? உடம்ப இல்லை இல்லை, அது உடம்புல டேட்டூ போட அலோவ் பண்ணுவாங்க, அது 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 சொன்னேன். ஓ அதுக்கு சின்னதாக போட்டுக்கலாமே, இப்படியா கை ஃபுல்லாக? சரி சரி உள்ளவா. இல்லை இல்லை, நான் வெளியவே நினைக்கிறேன். ஓகே, யோர் விஷ். அவங்க நல்லா இருக்காங்களா? யார்? சுகாவும் அவர் ஒய்ஃபும்? எஸ், அவங்களுக்கு என்ன, சந்தோஷமாக இருக்காங்க. நான் தான் இங்கே அவங்கள நினச்சி ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுட்ருக்கேன். பட் தே ஆர் ஜஸ்ட் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. யார் எப்படி போனால் எனக்கு என்னென்னு அப்படியே போயிட்டாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கும் என் சிஸ் இல்லை இல்லை உங்கள் பிரதர் ஒய்ஃபுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? அதனால் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா? சேச்சே, அதெல்லாம் இல்லை, ஷீ இஸ் மை ஸ்வீட்டி பை, அவளால் எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுக்குள்ள பிரச்சனை. பாவம் 3 times கல்யாணம் ஆனதுலேருந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சா, அதனால் பாவம் அவள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, டிப்ரெஷன் கூட. ஸோ டாக்டர் அவளை எங்கேயாச்சும் பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாரா. ஸோ அண்ணா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு டவுனுக்கு போயிட்டான். ஆனால் எங்கே போயிட்டான்னு சொல்ல மாட்டேன். ஜேகே சிரிச்சிட்டு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல. புரியலை. ஐ விட்னஸ்னு சொன்னீங்க? ஆமாம், அந்த கேஸில் உங்கள் அண்ணா கூட நல்லா பழக்கம், எனக்காக அவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரா அந்த கேஸில், அதனால தான் அவருக்கு அப்படியே ஆறுதல். ஓ ஆறுதல் சொல்ல வந்தீங்களா? இங்கே எனக்கு தான் ஆறுதல் வேணும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஆறுதலாக தான் இருக்காங்க, நான் தான் இங்கே பைத்தியம் மாதிரி அப்படின்னு சொல்லி
ஐயோ நான் லைட்டாக அப்படியே அழுக ஆரம்பிச்சிட ஜேகே பார்க்குறான். சாரி அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவள் அமைதியாக அப்படியே ஆகிட. பக்கத்தில் ஆல்கஹால் இருக்குது, அதை எடுத்து கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஜேகே பார்க்குறான், சரி இங்கே இதுக்கப்புறம் இருக்க வேணாம், அவள் நல்ல மூடில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பி போயிடுறான். யூனா திரும்பி உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி பார்க்க அவன் ஆளை காணோம், அங்கே இல்லை. வெளியே வந்து எட்டி பார்க்குறா. சரின்னு சொல்லி போயிட்டானா அப்படின்னு சொல்லி கதவை மூடாமல் போயிட்டான். இடியட் அப்படின்னு சொல்லி கதவை மூட ஜேகேக்குனா அப்படியே போகிற வழியில் மனசே கேட்கல. அவட்ட கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, அப்படியே அங்கே அவளை விட்டுட்டு வந்துட்டோமே. பாவம் அவள் கண்டிப்பாக ஜோயாவுக்கு இப்படி நடந்ததால் நம்ம எங்கேயோ இருக்கோம், நமக்கே விஷயத்தை கேள்விப்பட்டதும் முடியல, பார்க்குறதுக்காக ஓடி வந்துட்டோம். ஆனால் அவள் கூடவே இருந்தவ, அவளுக்கும் வலி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே ஜேகே வந்துட்டு போயிட்டுருக்க அந்த நேரம் நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் வந்துட்டு கால் பண்ணுறாப்படி. என்னடா பார்த்துட்டியா தங்கச்சிய அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லி டாக்டர் அவளை வேறு எங்கேயாவது வந்து போகணுன்னு சொன்னாங்களாம். அதனால் அவள் ஹஸ்பண்டோட வேறு ஒரு டவுனுக்கு போயிட்டாலாம். எப்படியாச்சும் இங்கே இருந்து அவள் எங்கே போயிருக்கா என்னன்றதை நான் தெரிஞ்சுட்டு வரணும்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபோனில் அவன் பாத்ரா இத்தனை நாள் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்த உங்கள் அண்ணங்கிட்ட இருந்து இப்போ என்னடானா அவன் இருக்க டவுன் பக்கத்துலேயே அவன் இருக்க சிட்டி பக்கத்துக்கே வந்து போயிருக்க பாத்ரா அப்படின்னு சொல்ல, போட என் ஜோயாவுக்கு முன்னாடி உயிராவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்க, அது கொஞ்சம் நாள் இருந்துட்டு வரலான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லவும், ஏன் எதுக்கு அப்படின்னா, இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தது, அவகிட்ட வந்து பேசினது, அவள் லைட்டாக கொஞ்சம் ஜோயா சுகா அவளை விட்டுட்டு போனதை நினச்சி அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ண, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீ என்ன போயிட்டு ஆறுதல் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, அப்படி இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் அவகிட்ட பேசியிருக்கலாமோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, பாத்ரா ஃபிகரை பார்த்து உசுரை விட்றாத, சீக்கிரம் வந்து சரி இந்தியானாக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கட் பண்ணிடுறான். வீட்டுக்கு ஒரு ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கான். அங்கே போயிட்டு படுத்தா தூக்கமே வரல ஐயாவுக்கு. நெக்ஸ்ட் டேவே ஆர்வமாக கிளம்பிட்டான் அந்த டவுனு இருக்க இடத்துக்கு போக. நம்ம யூனா கரெக்டாக ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணுறான். காலங்காத்தாலேருந்து ஒரு 10 மணி போல் நம்ம யூனா வெளியே வர டவுனை விட்டு நடந்து அவள் போயிட்டுருக்க. பின்னாடியே ஐயா ஃபாலோ பண்ண. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி திரும்பி பார்க்குறா, யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்புறம் கேப் பிடிச்சி செஞ்சு அம்மா வந்துட்டு நியூயார்க் சிட்டி லைப்ரரிக்கு வந்துட்டு போக, அங்கேயும் இவன் வந்துட்டு போயிட்டு அவளை ஒளிஞ்சிருந்து பார்க்க, இவனுக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற போல் ஃபீல் ஆக அவளும் சுற்றி முற்றி பார்க்குறா. அப்புறம் ஜேகே மெல்ல அவட்ட நடந்து வர சடனாக அப்படியே திரும்பி பார்க்க, ஐ நியூ இட், நீ தானே அது அப்படின்னு சொல்லி கத்த, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி ஆச்சே இவ பாட்டுக்கு தையா தக்கான்னு கத்தவும் ஜேகேயும் பயந்துடுறான், யாராவது திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. யூனா இருக்க அந்த வந்துட்டு புக் ஷெல்ஃப் காரிடாரை இவ பார்த்துட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்லி அவள் போ பண்ண ஜேகே சிரிக்கிறான். தேவையா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர, சிரிக்காத, எதுக்கு ஒளிஞ்சிருந்து பார்க்குற? நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேண்ணா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியல, அது ஹலோ அப்படிதான், நான் யார், போலீஸ்காரர் பொண்ணு, அதுவும் இல்லாமல் போலீஸ்காரன் தங்கச்சி வர, எங்களுக்கெல்லாம் ஒரு சென்ஸ் கூட அப்படின்னு சொல்லவும் இவன் ஜேகே பார்த்துட்டு, சென்ஸ் இருந்தால் இப்படி கத்திருப்பியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர, என்ன கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் சரி சொல்லு எதுக்கு ஃபாலோ பண்ணுற அது அப்படின்னு சொல்லி ஜேகே சுற்றி பார்க்க ஃபுல்லாக புக்ஸு. பின்ன லைப்ரரியில் புக்ஸ் இல்லாமல் என்ன இருக்கும்? அப்படியே ஜேகே வந்து சுற்றி பார்க்குறானா. இவன் பார்த்துட்டு, புக்ஸ் படிக்க வந்தேன்னா போய் சொல்லிடாத ஓகேயா? சேச்சே, ஆனால் படிக்கலான்னு இருக்கேன், ஏதாச்சும் புக்கு சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், யூனா கையில் ஒரு புக்கு வச்சுருக்கா, ஹவு டு லவ் அப்படிங்கிற புக்கு. அது இருக்க ஜேகே சிரிச்சுட்டு, லவ் பண்ணுறியா? இல்லை இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, யார்? புக்கை எப்படி லவ் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி இதை படி அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த கவர் பேஜில் கெட் லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன கலாய்கிறியா அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, ஆமாம் யாரையாச்சும் பார்க்கணும்ல,
அப்புறம் தானே எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் ஜேகே சொல்லவும், இவனா ஜேகே அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ வந்த? எனக்கு லெக்சர் எடுக்கவா? இல்லை, உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும் போல தோணுச்சு, அதான். ஏன்? நீ தனியாக இருக்கல்ல, அதான். வாட்? இல்லை, நீ நேற்று உன் அண்ணன் ஃப்ரெண்டை நினச்சி அழுத, உன் அண்ணனையும் ஃப்ரெண்டையும் நினச்சி. அப்போது உன் கூட கொஞ்ச நேரம் இல்லாமல் போயிட்டோமே, உன் கூட கொஞ்ச நேரம் பேசாமல் போயிட்டோமேன்னு ஒருத்தவங்க அழுதுட்ருக்க, அப்படியே வந்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான். சாரிப்பா அப்படின்னு ஜேகே சொல்லவும், இவனா பார்க்குறா, நான் அழுதேன், நான் வந்து தனியாக இருக்கேன், என் தனிமையை நினச்சி நான் அழுதேன் அப்படின்னா இவன் எதுக்கு அதுக்கு சாரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனா பார்க்குறா. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். லூசா நீ? அதுக்கு இன்னைக்கு என்னை தேடி வந்தியா? ம், ஏதாச்சும் உனக்கு பேசணுன்னா என்கிட்ட பேசு அப்படின்னு ஜேகே வந்து சொல்லவும், இவனை பார்க்குறா. ரியலி? அவளுக்கு வேண்டிய மெடிசனே இதுதான், அவளுக்கு ஆறுதலாக ஒருத்தர். அதனால் ஓகே, ஆனால் இங்கே பேச முடியாது, நான் ரொம்ப லவுடர் பர்சன். வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகேன்னு அந்த புக்ஸ் அப்படியே கையில் வச்சுட்டே என்ட்ரி போட வர, இவனா அவள் கையில் அவள் எடுத்த புக்கு ஹவு டு லவ் அதை வச்சுருக்கா. ஜேகே அவன் கையில் அந்த கெட் லவ் அந்த புக்கை வந்து வச்சுருக்கான். அப்படியே 2 பேரும் வந்துட்டு வராங்க. இவனா பார்க்குறா. பார்த்துட்டு, ஏய் அந்த புக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ ஆமாம், ஆனால் என்கிட்ட மெம்பர்ஷிப் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, என்கிட்ட இருக்குது, கொடு, நான் வாங்கி தரேன், ஆனால் மறக்காமல் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும், ஓகேன்னு ஜேகே சொல்கிறான். புக்ஸ் படிப்பியா? ரொம்பலாம் இல்லை, லைப்ரரி ஒரு காலத்தில் தீசிஸ் எடுக்க யூஸ் ஆச்சு, அப்புறம் இப்போது கொஞ்சம் புக்ஸ் தான் அப்படியே மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. புக்ஸ் படித்தா நல்லா இருக்குது, யாரோ கூட இருக்க போல் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஓ அப்போ நானும் புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், என் கூடவும் யாரோ இருக்க போல இருக்கும்ல. ம், ஏன் யாரும் இல்லையா உனக்கு? இல்லை, எனக்குன்னு இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டு சில தூரமாக போயிட்டாங்க, நான் சிலர்கிட்ட இருந்து தூரமாக இப்போ இருக்கேன். ஓ ஐ சி. அப்போ நீயும் என்ன மாதிரி தான் இல்லை? இல்லை, உனக்கு உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்க அண்ணன், அப்புறம் உன் ஃப்ரெண்டே உனக்கு சிஸ்டர்-இன்-லாவாக ஆயிருக்காங்க, உன் லைஃப் குட். ஏன்னா உன்கிட்ட நிறைய சொல்லியிருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி சிஸ்டர்-இன்-லா ஃப்ரெண்டே சிஸ்டர்-இன்-லாவாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என் அண்ணன் தான் சொன்னான்னு நினச்சிட்டு இவன் வந்து கேட்கவும், ஜேகே பார்க்குறான். இவன் என்ட்ரியில் சைன் போட்டுட்டு 2 புக்கையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரா. ஜேகே பார்த்துட்டு, உன் அண்ணாவை போடா வாடான்னு தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், அவனே இவனே குரங்கு, அப்புறம் சில நேரம் நீங்கள் போங்க அப்படின்னு கொஞ்சம் பாசத்தில் மரியாதையும் வரும் அக்கேஷ்னலி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்காத, மரியாதை தரமாட்டேன்னு சொல்கிறியா எங்கள் அண்ணனுக்கு? அவன் ஒன்றும் யாரோ 3வது மனுஷன் இல்லை, என் அண்ணன் அவன், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு போக, ஜேகே பார்க்குறான். உனக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சேச்சே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக சிரிச்சுட்டு வர, உனக்கு சிப்ளிங் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் க்யூட்டாக உன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா. நானும் அப்போ உனக்கு தங்கச்சின்னு சொல்கிறியா? இல்லை, ஐ மீன் நீ எப்படி உன் சுகா அண்ணாவுக்கு தங்கச்சியோ அது போல் எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்கிறேன். ஓ ஓகே. எங்கே இருக்கா? அது அது நான் சொன்னேன்ல சிலரை விட்டு நான் தள்ளி இருக்கேன்னு சொல்லி, நான் இருக்கிறதுனால அவளுக்கு பிரச்சனை, அதனால் நான் தள்ளியிருக்கேன். ஓ ஓகே. அவள் எப்படி உன்னை கூப்பிடுவா? அவளா? அவள் என் கியூட்டி பை, என்ன எப்பயும் மரியாதையா, ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பா, நானா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போது ஒன்றா இல்லை, அவளுக்காக தான், அவளோட நல்லதுக்காக. ஓ அப்போது நீயும் விலகி இருக்க. பாவம் உன் தங்கச்சி, அவள் கண்டிப்பாக என்ன மாதிரி அவளும் கஷ்டப்படுவாள்ல. இல்லை, அவள் செட்டில், மேரேஜ் ஆகிடுச்சு, அவள் ஹஸ்பண்ட் அவளை நல்லா பார்த்துக்கிறான். அதுவும் இல்லாமல் அவளுக்கும் உன்ன மாதிரியே ஒரு க்யூட்டாக ஒரு 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 ஃப்ரெண்ட் இருக்கா, அதனால் அவங்கெல்லாம் அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவும், இவன் பார்த்துட்டு, ஓ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
அதான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜேகே முழிக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஒரு டேபிள் இருக்குது மரத்தடியில், அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இவனா பார்க்குறா. பரவாயில்ல, உன்கிட்ட பேசுகிறதும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்லவும் ஜேகேவும் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி சொல்லு, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறான். எதை பற்றி பேசலாமா? ஆ ஆமாம், எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீ பாட்டுக்கு வந்த, உன்கிட்ட கொஞ்ச நேரம் இன்னும் பேசிகிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே போல தான் நீ இப்போ பேசும்போது நல்லா தான் இருக்குது. எதை பற்றி பேசலாம்? ஜேகேவும் இவளும் யோசிக்க, ஓகே ஃபைன், உன் கேஸை பற்றி சொல்லு. என் அண்ணனை எப்படி தெரியும் உனக்கு? என்ன கேஸு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இல்லை இல்லை அதெல்லாம் ஹைலி கான்ஃபிடென்ஷியல், அதை பற்றிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், எங்கள் அண்ணா கேஸ் புக்ஸ் எல்லாம் நான் எடுத்து படிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவோடதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிரிமினல் ஸ்டோரிஸ், அவங்க எப்படி துரத்திட்டு இருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன ஆதாரத்தை லீவ் பண்ணிட்டு போனாங்க, இதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளீஸ்ப்பா சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே, எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் இல்லை, ஒரு அண்ணனும் இருக்கான், கசின். ஓ ஓகே. அதாவது என் அண்ணன் என்னை சாவடிக்க துரத்திட்டு இருக்கான். உடனே யூனா உள்ளே பூந்து, ஓ புரிஞ்சு போச்சு, இப்போ தானே தெரியுது நீ ஒரு ஐ விட்னஸ். அப்படின்னா உன் அண்ணா பண்ண தப்ப எதுவும் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேயா? அதனால தான் நீ ஐ விட்னஸ். இப்போ உன் அண்ணன் உன்னை தேடி வரான், நீ அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால, கரெக்டா அப்படின்னு சொல்லி இது பண்ண, இவன் அப்படியே வந்து முழிக்க, நல்லா இவளே ஒரு கதை கட்டாளே அப்படிங்கிற மாதிரி, ஐ ரைட் அப்படின்னு சொல்லி யூனா கேட்கவும், வாவ் ப்ரில்லியண்ட் அப்படிங்கிறான் ஜேகே. இவனா வச்சு அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுட்டு, என் அப்பா யார் தெரியுமா? ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். எவ்வளோ பெருசு இருப்பார் அப்படின்னதும், ஏய் நர்ட் கிட், கலாய்க்கிறியா என்ன? நர்ட் கிட்டா? என்னை பார்த்தா நர்ட் கிட் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி ஜேகே கொஞ்சம் ஆட்டிடியூடாக சொல்ல, ஆமாம், ரொம்ப பவ்யமாக அடக்கொடுக்கமா நீ நர்ட் தானே அப்படின்னதும், சேச்சா நான்லாம் ரொம்ப ராத்து ஸ்கூல் டேஸில் தெரியுமா அப்படிங்கிறான் ஜேகே. நம்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லவும், நிஜமா? என் அண்ணன் சொன்னல, அவன் தான் சரியான நேர்டு, ரொம்ப படிப்ஸு, அவனும் நிறைய புக்கெலாம் படிப்பான், உன் வைபுக்கு செட் ஆவான் அப்படின்னதும், ஆனால் யூனோ வாட், ஒரே வைப்பில் இருக்கவங்க செட் ஆக மாட்டாங்க, அதெல்லாம் ரேர் கேஸ், எனக்கெல்லாம் உன்ன மாதிரி ஆள் தான் செட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல, ஜேகே அவளை பார்க்க, நிஜமா உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னு நான் கேட்க, அவன் ஐடியை எடுத்து அவன் முன்னாடி வைக்க, அதுவே ஒரு ஃபேக் ஐடி, அதை எடுத்து பந்தாவாக வைக்கிற அப்படி, அதில் ஜஸ்டின் கிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆமாம், நீ இந்தியானாலையா இருக்க? வாவ், எனக்கு அந்த பிளேஸை விசிட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குமாமே. ஆமாம், இப்போதைக்கு அங்கே இருக்கேன், என் அண்ணா அங்கேயும் வந்துட்டானா நான் அங்கேருந்தும் போயிடுவேன், கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன செஞ்ச? உன் அண்ணன் இப்படி வெறி கொண்டு உன்னை துரத்துற அளவுக்கு? நான் ஒன்றும் செய்யலை, ஜஸ்ட்டு ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அவ்வளோதான். ஓ ஓகே ஓகே ஓகே, இப்போ புரியுது, நீ ஒரு ஐ விட்னஸ், ஆனால் அது உன் அண்ணாவுக்கு சாதகமாக நீ கோர்ட்டில் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்ட, அதனால உன் அண்ணன் தேடுறாரு, கரெக்டா? ஜேகே பார்த்துட்டு அவன் வந்துட்டு உண்மையில் நடந்த விஷயத்த லைட்டாக மாற்றி வந்து சொல்கிறான். ஏன்னா ஐ விட்னஸ்னு சொன்ன ஒரே காரணத்தினால கொஞ்சம் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் எங்கே சொல்கிறான், இவ்வளோதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜேகே பார்த்துட்டு லைட்டாக வந்து சிரிக்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, இவன் நான் பார்க்குறா, ஏன் இப்படி பண்ண? தப்பு இல்லை, நீ உண்மையை மறைச்சது தப்பு தானே, அப்போ உங்கள் அண்ணன் உன்னை வெட்ட தான் வருவான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவும், வெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆமாம், நீ தானே சொன்ன என்னை கொல்ல துரத்துறான்னு, அது ஏன் வெட்டி தான் முடிக்கணுமா என் சோழியை அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்டு, ஏன் கன் ஷாட்லாம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்ல, இவ பார்க்குறா, ஒன்று பண்ணு, நான் உன் அண்ணன்ட்ட பேசட்டுமா, நீ ஒரு சாரி மட்டும் கேளு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், சரியாகிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தா லைப்ரரியோட அந்த என்ட்ரன்ஸ் வழியாக இவன் வந்துக்கிட்டு இருக்கான். அதாவது லைப்ரரி பில்டிங் வெளியே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கேட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு யார் நம்ம டே வந்துட்டு இருக்கா அப்படி தூரத்தில். இவன் பார்த்துட்டு அவனோட காலேஜ் மேட்சோட டே வந்துட்டுருக்கான். கண்ணு மொழி பிதுங்குது ஜேகேக்கு. ஏ ஏ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யூனாவை கைப்பிடிச்சி இழுத்து மறுபடியும் லைப்ரரிக்குள்ளே
லைப்ரரிக்குள்ளே கூப்பிட்டுட்டு ஓட இவனை பார்க்குறா. ஏய் ஜஸ்டின் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க அகைன் லைப்ரரிக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிட்ருக்க. மூச்சு வாங்குது. என்னடா அப்படின்னு சொல்லி இவ கேட்க என் அண்ணன்டா அப்படிங்கிறான். அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நான் பார்த்துக்கிறேன், உன் அண்ணன் என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிட நேரமோ என்னவோ டே உள்ளே தான் வரான். அவன் வந்து சைனை போட்டுட்டு ஐயா வந்து இங்கே தான் படிக்கிறாப்படி. ஸோ அதனால அவன் உள்ளே வர ஜேகே அதாவது இங்கே தான் படிக்கிற அப்படின்னா இந்த லைப்ரரிக்கு சொந்தமான அந்த ஒரு காலேஜஸ்லாம் பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா, அங்கே தான் அவர் சைக்கியாட்ரிஸ்ட் படிச்சுட்டு இருக்காரு போல். ஸோ அவர் வந்துட்டு உள்ளே வர ஜேகே அழவே ஆரம்பிச்சிட்டான். இவனை பார்க்குறேன். என்னடா அலற சின்ன குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இது பண்ண அவன் வரான். நான் என் சிஸ்டரை வேற இன்னும் பார்க்கல, சாக போகிறேன். இன்னும் 2 வருஷம் எப்படியாச்சும் அவன்கிட்ட வந்து தப்பிச்சிட்டானா போதும். ஆனால் அதுக்குள்ளே அப்போவே என் ஃப்ரெண்டு சொன்னான் போகாதடான்னு, கேட்டேனா மாட்டேன்னு, இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு நடக்க மெதுவாக பேசு அப்படின்னு யூனா சொல்லிட்டு இருக்க. உனக்கு தெரியாது நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்தவும் ஜேகே லைட்டாக எட்டி பார்க்க டே வரான். அவங்க அப்படியே பக்கம்தான் வந்துட்டு அவங்க இருக்க பக்கம்தான் அவனும் வர. இவனுக்கு இல்லை. சரி எட்டி பார்த்தவன் மறுபடியும் இந்த பக்கம் திரும்பணுமா இல்லையா, திரும்பவே இல்லை. அவன் பார்த்து பயந்த மணிக்கு அவங்க அண்ணனை பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்க. இவனை அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. லிப் டு லிப்பு அப்படியே பேஷனட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவனை தான் கிஸ் பண்ணுறா. ஜேகே பயந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நிற்க கரெக்டாக டே அந்த புக்ஸு ரோ கிட்ட வர பார்க்குறான். அந்த நேரம் வந்துட்டு இவனா அவனோட ஃபேஸை ஜேகேயோட ஃபேஸை ஹைட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறா. அந்த கப்புள்ஸ் வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம டேக்கு அவங்க கப்புள்ஸ் ஓகேயா. ஸோ அதனால் அவங்க கிஸ் பண்ணிட்டுருக்க பார்த்துட்டு அங்கேருந்து அவங்கள க்ராஸ் பண்ணி ஒன்றுமே நடக்காத மாதிரி டே போக ஜேகே கண்ணில் இருந்து கண்ணீரே வருது. அவங்க அண்ணன் க்ராஸ் பண்ணி போகிறத ஃபீல் பண்ணுறான். ஆனால் அதுதான் அங்கே சகஜமாச்சே கிஸ் பண்ணுறது செய்கிறது. அதனால் இவனா ஜேகே ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு ஃபேஸ் தெரியாத போல் கிஸ் பண்ண டே அங்கேருந்து புக் எடுத்துகிட்டு போயிடுறான். போகிறப்போ ஜேகேவும் யூனா ஃபேஸை ஹோல்ட் பண்ணியிருக்க அவன் கையில் இருக்க டேட்டூஸ் அப்படியே பார்த்துட்டே போகிறான். ஃபியூ செகண்ட்ஸில் ஜேகே யூனா கிஸ் அப்படியே பிரேக் பண்ண ஜேகே மண்டையிலே புக்கால் விழுகுது அடி. ஆயிஷ் அப்படின்னு சொல்லி தலையை தேய்க்க அதான் உன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா. ஜேகே அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்ட மிக்ஸு ஜேகே நிப்பிள்ஸில் அப்படியே கிள்ளி மச்சக்காரண்டா நீ அப்படின்னு சொல்லி இது பண்ண வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி தேய்ச்சிக்கிறான். சரி சொல்லு, யார் பெஸ்ட் கிஸ்ஸர், நானா அவளா? அது அப்படின்னு ஜேகே முழிக்க ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, நீ அவட்ட கெட் லவ் புக் தானே கொடுத்த? ஆமாம். அப்புறம் எப்படி உன்கிட்ட இந்த புக் இருக்குது? அது அவளை பார்த்துட்டு அப்புறம் நான் இந்தியானா வந்துட்டேன். என்கிட்ட தான் ஹவு டு லவ் புக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவள் இந்தியானா வந்தா. மேக்ஸ் ஜேகே கிட்ட ஓ புக்குக்காகவா? இந்த புக்கை கொடுத்துட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போனாளா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கதையே வேறு கதை அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல இந்த புக்கை வந்து கொடுத்துட்டு அவள் அதை வாங்கிட்டு போனாலான்னு மெக்ஸி கேட்க இல்லை அது அப்படின்னு அகெயின் ஃப்ளாஷ்பேக்கு போனால் இல்லை இந்தியானா சின்ன டவுன் தானே, என்னை தேடி அவளே வந்துட்டா உன்னை பார்க்கவா. நான் கூட புக்குக்காகவும் நினச்சேன். புக்குக்காக ஏண்டி வரப்போகிறா, அப்படி ஒரு கிஸ்ஸு ஐயா போட்டதுக்கப்புறம் அப்படின்னு ஜேகே பெருமை பித்த. ஆமாம் அழுதுகிட்டே வந்து கிஸ் வாங்கியிருக்க, வெக்கமா இல்லை? அவள் உன்னை காப்பாற்றுறதுக்காக கிஸ் பண்ணான், சும்மா அப்படியே உன் மேலே காதலோட கிஸ் பண்ணான்னா பீத்தாத அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்துட்டு சொல்லவும் ஓகேடா சில குட்டீஸ், இதுக்கு மேலே என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகே கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், 30 மினிட் கூட வரல. ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெருசாகவே பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் டேக் கேர், அனியோங்.